ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் 24 சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவையான ஒரு மீன் ஃப்ரை ரெசிபி தான். ஸோ இப்போ இந்த மீன் ஃப்ரை ரெசிபி பார்த்திங்கன்னா வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டு கழுவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ நீங்கள் அந்த மீன் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. இந்த மீனை வந்து வறுக்கிறதுக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அண்டு இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போடுறதுனால இன்னும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆட் பண்ணனால காரம்லாம் ரொம்ப வராது, பட் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் இருக்கும் ஃபிஷ்ஷில். அண்ட் இதோட இன்னும் கொஞ்சம் ஆடட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்கள்கிட்ட வந்து எந்த பிராண்ட் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கரம் மசாலா இல்லைனாலும் விட்டுருங்க. இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக நான் மாவும் ஒரு ஸ்பூன் சோள மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் எதுவும் இல்லாமல். அண்ட் புளிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. ஒரு கால்வாசி லெமன் ஜூஸ் புழிஞ்சால் போதும், அதுக்கு மேலே இந்த ஃபிஷ்க்கு தேவைப்படாது. ஸோ இதையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போது மீனில் வந்து நல்லா தடவ வேண்டியது தான். ஸோ இப்போது மீனில் ஒரு பக்கம் இந்த இதை போட்டு நல்லா தடவிடலாம். ஒரு பக்கம் போட்டதுக்கப்புறம் அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அந்த சைடும் இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இது இந்த மாதிரி போட்டோன்னா மீன் வந்து கொஞ்சம் நல்லா ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் மொத்தமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சி போகும் சான்சஸ் இருக்குது. இதை வந்து இப்போ நல்லா ஒரு 30 to 45 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது அடுத்ததாக வந்து நம்ம ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எனக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வேணால் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கோங்க. அண்டு இரும்பு தோசைக்கல்லில் வந்து ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்பவே இன்னும் டேஸ்ட் கிடைக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கு. ஸோ இவ்வளோ அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதை பாருங்கள், நான் ஒரு மீனை வைக்கிறேன். அண்ட் அதேமாதிரி இன்னொன்று வைக்கிறேன். நிறையா வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக குக் ஆகாது, ஹீட்டும் அவ்வளோ ரீட்டைன் ஆகாது. ஸோ அதில் எவ்வளோ பத்துமோ அவ்வளோ அளவுக்கு வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நான் இன்னொரு பக்கம் திருப்பி விடுறேன். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா மசாலா அப்படியே நல்லா ஒட்டி இருக்குது, எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சு போகலை. ஸோ நம்ம அந்த கடலை மாவும் சோள மாவும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மீன்லேயே தான் இருக்குது. நிறையா மசாலா போட்டிங்கனால அது வந்து கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஒரு செட் முடிஞ்சிருச்சுன்னு அதை அப்படியே சைடில் வச்சுட்டேன். அடுத்த பேட்சையும் போட்டுட்டேன். இந்த மாதிரி சைடில் வைக்கிறதுனால வந்து இன்னும் ஒரு நல்ல கிறிஸ்மஸ் ஃபிஷ்ஷில் ஏறும். ஸோ இந்த ரெசிபி அவ்வளோதான். தேங்க்யூ.